நண்பா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்குயர்மெண்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 32,000 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 2025க்காக குரூப் டி பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் மெயின் நோட்டிஃபிகேஷன் வருது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. அப்போ தான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக கொண்டு வந்து சேர்ப்போம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மெயின் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம். இன்டிமேட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா நிலை குழுன்னு சொல்லி குழு டியில் வந்து பார்த்திங்கன்னா 32,000 தோராயமாக 32,000 வேகன்சி வரும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா இது 32,000ங்கிறது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ஜாப்க்காக தான் தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்துச்சுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். மெட்ரிகுலேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் 10வது படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறதுனால எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு 5 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 15 இயர்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு 13 இயர்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொள்கைப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்குயர்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 18,000 ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சேலரி இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா அலவன்ஸ் நிறைய கிடைக்கும். பெட்ரோல் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தங்குறதா இருந்தால் வீடு எடுத்து தங்குற மாதிரியா இருந்தால் அந்த மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். இது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். கணினி அடிப்படையிலான சோதனை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடல் திறன் தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மருத்துவ பரிசோதனை சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 3 இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்து நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்களா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக முடியும். இப்போ இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபான்னு சொல்லி கொடுத்துருங்க. இதில் திரும்ப பெறுவின்னு சொல்லி 400 ரூபா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் இது ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக தெரியும். இது எஸ்சி எஸ்டி கேட்டகரிங்களுக்கு பார்த்திங்கன்னா 250 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் திரும்ப பெற தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம மெயின் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் விரிவாக தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் இது வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறது எல்லாமே ஆன்லைனில் தான் சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் படித்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டை படிக்கணும். ஃபுல்லாக A to Z வரைக்கும் படித்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர் இது எல்லாமே முக்கியமானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்ஸுக்கு நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணுங்கள். என்ன டாக்குமெண்ட் கேட்குது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலாக ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணாமல் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் கிடச்சுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் அப்ளிகேஷனில் பண்ணக்கூடிய சின்ன தவறால் உங்களுக்கு ஜாப் கிடைக்காமல் போயிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 23/1/2025 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்னு பார்த்திங்கன்னா 22/2/2025 சொல்லியிருக்காங்க. மெயின் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே இன்டிமேஷன் கொடுக்குறோம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் போய் ஃபுல்லாக ஒன்ஸு செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்குறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. இது மாதிரி பயனுள்ள சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குதான்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்துட்டீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் நம்ம ஜாப் போட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.